அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. பண்ற எல்லாமே வந்து அவருடைய சொந்த பணம். ஆமா, சொந்த பணம் தான். இப்ப வந்து எப்படின்னா 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? 100 நாள யாராலையும் வந்து கஜானா ஃபில் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்த பணத்தை தான் நமக்கு செய்யறாரு. கவர்மெண்ட் பணத்தை ஒரு பைசா தொடலன்னு இது வரைக்கும் அவர் ஒரு பைசா தொடர. யாராலும் செய்ய முடியும்? இது வரைக்கும் வந்து எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்ட வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். யாராலுமே சொல்ல முடியாது. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலினும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜெயலலிதாவும் சரி, மக்களோட பணத்தை தான் மக்களுக்கு செஞ்சாங்க. யாரும் அவங்க சொந்த காசை செய்யல. என்ன சிஸ்டர் செஞ்சாரு? லேண்ட வித்து வித்துதோ மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்புறம் பெண்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு படை அதை செஞ்சிருக்காரு. அதை தாண்டி இப்ப போலீஸ்க்கு புதுசா ஒரு வண்டி விட்டுருக்காரு. அது போக 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? தேர்தல் வாக்குறுதியில என்னுடைய சொந்த பணத்தை வெறும் 700 கோடி தான் காட்டினாரு. ஒரே ஒரு திட்டத்துக்கு கூட அந்த 700 கோடி பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிமா அவர் சொந்த பணத்தை நீங்க செலவு பண்றாரு சொல்லுங்க. சிலிண்டர் அடிச்சா பாத்தீங்களா, அதுக்கே 400 கோடி. சரிண்ணா. தாய்மாமன் தங்கம் போது அனுப்பிச்சா பாத்தீங்களா, அதுக்கே 1000 கோடி. இப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கிறது 700 கோடி. 700 கோடி 400 கோடி செலவு பண்றாரு. அவரோட சொந்த பணத்தை தான் 400 கோடி செலவு பண்றாரு. எப்படிமா சொந்த பணத்தை செலவு பண்றாரு? கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் வரி பணமா இருக்கும். இது வரைக்கும் வந்து எந்த கட்சியில சொந்த பணத்தை யாருமே செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது அவர் செலவு பண்ணிருக்காரு. இடத்த வித்தோ இல்ல அவரோட இன்கம் வச்சோ எல்லாத்தையும் வச்சுதான் எங்களுக்கு செஞ்சிருக்காரு. இப்ப இடத்த வித்து அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது. சொன்னா புரிஞ்சுங்க.